என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். யாசிர் வணக்கம். விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு முதல் டெல்லி பயணம் செய்தார். தமிழ்நாடு இல்லத்துல இருந்து தங்கினாரு. பிரதமர் மோடியை சந்திச்சாரு. 10 நிமிடங்கள் சந்திப்பு நடந்தது. அமித்ஷா வந்து சந்திக்க முடியல, கடைசி நேரத்துல ரத்தாயிருச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் சந்தித்தாரு. இறுதியாக ஒரு பிரஸ் மீட் என்பது வைப்பாங்க எல்லா முதலமைச்சருமே. அதான் மரபாக கடைபிடிக்கப்பட்டு வந்துச்சு. பிரஸ்ல இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுமே கத்தி கேட்கிறாங்க, சார் இது மரபு சார், நீங்க வந்து பேட்டி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பேசுறீங்கன்னு சொல்லும் போது எதுவுமே சொல்லாம வணக்கம் வச்சுட்டு விஜய் அவர்கள் கிளம்புவதை பார்க்க முடியுது. கட்சி தொடங்கியதுல இருந்தே, கட்சியுடைய நிர்வாகிய தலைவரா இருக்கிறதுல இருந்து சிஎம் ஆனது வரைக்கும் இது வரைக்கும் பிரஸ் மீட் இல்லை. இதை தாண்டி இன்னொரு விஷயம் ஒரு எழுது என்னன்னா, பிரதமரிடம் வைத்த ஒரு கோரிக்கை, தமிழ்தாய் வாழ்த்து வந்து முதலில் பாடுவதற்கு அனுமதிக்க வேண்டும், அந்த ஒன்றிய அரசுடைய அந்த சட்டத்தை நீங்க திருத்த வேண்டும் எங்களுக்கு ஆதரவாக அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சிருப்பதாக சொல்றாங்க. இங்க வந்துட்டு ஒன்றிய அரசு அலுவலகங்கள் ஆளுநர் மாளிகையில வந்தே மாதரம் பாடி அதுக்கப்புறம் ஒழித்தது. ஆனா தமிழ்நாடு அரசுன்னு வரும்போது தமிழ்தாய் வாழ்த்து தான் அவங்க பாடிக்கிட்டு இருந்தாங்க. அதை போய் மோடி அவர்களிடம் கோரிக்கை வைக்கக்கூடிய விதை ஏன் எப்படி பண்றீங்க அப்படின்ற கேள்வியும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? பொதுவாக வந்து மாநில முதல்வர்கள் எனக்கு தெரிஞ்ச 69 கலைஞர் பிப்ரவரி மாதமோ என்னமோ வந்து அண்ணா இறந்த பிறகு ஒரு முதலமைச்சராக பதவி ஏற்று மொராய் தேசாய் இப்போ வந்து போய் பார்த்தாரு. இந்திரா காந்தி அம்மா பிரதமர் மொராய் தேசாயும் பார்த்தாரு. அப்புறம் நிதி வந்து மொராய் தேசாய் கொடுக்கலங்கிற அதெல்லாம் அவர் பதிவும் பண்ணியிருக்காரு, நெஞ்சுக்கு நீதியில் பதிவும் பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன பழங்காட்சி மரமாக வச்சிருக்கேன் எங்கள் வீட்டுக்கு தோட்டத்தில் அப்படின்னு மொரார்ஜி கேட்டதாகலாம் பதிவு இருக்கு. கலைஞர் உடனே பிரஸ்ஸை திருப்பி மீட் பண்ணி அந்த திமுக ஆட்சிக்கு வந்தது, திராவிட இயக்கத்தோட கொள்கைகள், ஏன்னா வட இந்தியாக்காரங்களுக்கு அது தெரியாதுங்கிறதுனால அதெல்லாம் டீட்டெயிலாக சொல்லிட்டு, நாங்கள் வந்து மாநில அரசு வந்து மத்திய அரசோட கோஆப்ரேட் பண்ணுவோம், மத்திய அரசு எங்களுக்கு இணக்கமாக செயல்படணும், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லி ஒரு லாங் ப்ரெஸ் மீட்டுங்க 69 காலகட்டம். அப்புறம் அவர் திருப்பி 71லயும் அதே மாதிரி போனார். அதுக்கு பிறகு வந்து எம்ஜிஆர் கிளீனாக போனாருங்க. போய் அவர் போனப்போ மொராய் தேசாய், கலைஞர் போனப்போ இந்திரா காந்தி அம்மா, மொராய் தேசாயை போய் பார்த்து இதே தான் வெளியில் வந்து என்ன கோரிக்கைகள்லாம் வச்சோம், நாங்கள் வந்து மத்திய அரசோட இணக்கமாக செயல்படுவோம், இந்த மாதிரிலாம் பண்ணணும் வைக்கணும், இதெல்லாம். ஜெயலலிதாவும் போனாங்க, லாங் ப்ரெஸ் மீட்டுங்க. அதனால தான் அந்த ப்ரெஸ்ஸில் இதில் ஜெயலலிதாவோட லெகசின்லாம் சொல்லி பார்த்தாங்க, ஜெயலலிதாவும் மீட் பண்ணியிருக்காங்கலாம். விஜய் வரும்போது பத்திரிகையாளர்கள், டெல்லி பத்திரிகையாளர், தலைநகர் பத்திரிகையாளர்கள் சொன்னதெல்லாம் அது. ஸ்டாலின் போனப்போ அவர் அப்போ கோவிடுங்க, ஸோ கோவிட் தடுப்பூசி அதிகமாக வேணும், அதெல்லாம் வந்து அவர் ரிக்வெஸ்ட் வச்சார். நிதி சம்மந்தமான விஷயங்கள் பொதுவாக அப்படித்தாங்க வைக்கணும். அதை வந்து பத்திரிகையாளர்கிட்ட சொல்றதுங்கிறது மரபு மட்டும் இல்லை, கட்டாயமும் கூட. என்னன்னா என்ன கோரிக்கை விடுத்தோன்னு தெரியாமலே போயிடும். பிரதமரை போய் பார்க்குறீங்க, மொத்தத்தில் 2 நாள் பயணம், 1 கோடி ரூபாய்க்கு பக்கமாக செலவாயிருக்குங்க. ஏன்னா தனி விமானத்தில் போறாரு அவர், பயணியர் விமானத்தில் போகல. தமிழ்நாட்டுக்கே சம்மந்தம் இல்லாதவங்களெல்லாம் கூட்டு போறாரு, அதிகாரிகள் தவிர. கூட போன லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஆந்திராக்காரர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஏன் போனாருன்னு எனக்கெல்லாம் உண்மையிலேயே புரியல. இவருக்கு Z+ செக்யூரிட்டி இருக்கு, எதுக்கு பழைய பிரைவேட் செக்யூரிட்டியை கூட்டிட்டு போனாருன்னு தெரியல. இப்படி தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க, நம்ம அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாதவங்கலாம் போனாங்க கூட. நியாயமா போயிருக்க வேண்டியவங்க, சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள், அமைச்சர்கள், அவங்க போயிருந்தா அதுல பொருத்தமா இருந்திருக்குங்க. அதுவும் செய்யல அவரு. 2 நாள் பயணத்தின் மூலமாக என்ன சாதித்தார்? ஒண்ணுமே சாதிக்கலைங்க, பெரிய ஏமாற்றம். அப்போ இப்படியான விமர்சனம் வரும்னு நினைக்கிற முதலமைச்சர் பிரஸ்ஸை பார்த்து, இல்லை நான் என்னென்ன கோரிக்கையெல்லாம் விட்டுருக்கிறேன், நிதி அமைச்சர் இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை சரி பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, பிரதமர் பரிசீலிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அப்படியாவது சொல்லியிருக்கணும். அதுவும் சொல்லலை. அவரோட கோரிக்கையில ஒன்று ஏற்கனவே அவர் லெட்டர் போட்டது தான் மீனவர் பிரச்சனை. தமிழ்தாய் வாழ்த்து ஏற்கனவே வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் அதை பற்றிய விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்டோட சர்க்குலரை நம்ம கடைப்பிடிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஸ்டேட் சாங்கு, தாராளமா நம்ம வந்து நம்மளே பாடிட்டு போகலாம், அவங்க ஒன்றும் விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. அது வந்து சர்க்குலர் தான், சட்டம் கிடையாதுங்களே. ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பே இருக்குங்க. நீங்க வந்து இவங்களெல்லாம் எந்திரிச்சு நிக்கணும்னே கட்டாயப்படுத்த முடியாதுன்னே இருக்கு, தீர்ப்பு இருக்கு. எங்க காலத்துல வந்துங்க சினிமா முடிஞ்ச பிறகும், சினிமா ஆரம்பிக்கும் போதும் தேசிய கீதம் போடுவாங்க. உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல, உங்க மூத்தவங்ககிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, எந்திரிச்சு நிக்கணும் ஒவ்வொரு திரைப்பட காட்சியிலையுங்க.
அதெல்லாம் காலப்போக்கில் கோர்ட்டுகள் தலையிட்டு அப்படியெல்லாம் கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லிடுச்சு. அப்போ வந்து வந்தே மாதரம் பாடித்தான் ஆகணுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சஜஷன் சர்க்குலர் தான். நம்ம கடைப்பிடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. நம்ம கடைப்பிடிக்கலன்னா நம்ம களத்தெல்லாம் ஒன்றும் செய்யவும் முடியாது. ஸ்டேட் சாங் பாடுறது எங்க மரபு, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இன்னும் பல மாநிலங்கள்ல பாடுறது இல்லைங்க. வந்தே மாதரம் பிறந்த வங்காளத்திலே பாடல இந்த வாட்டியே, மேற்கு வங்க மாநிலத்திலேயே பாடல, கேரளாலாம் பாடுறதே கிடையாது. வந்தே மாதரத்தோட இத்தனாவது ஆண்டு விழா, அதுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்ச ஏற்பாடு, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுல பெரிய முக்கியத்துவம் இல்லை. அதுக்கு ஒரு கோரிக்கை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்மளே அதை செஞ்சுட்டு போகலாம். அது ஏன் கோரிக்கை மனுவில் சேர்த்தாங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் மீனவர் பிரச்சனை, அப்புறம் வந்து சிஏபிஎஸ், அதை எடுத்து நம்ம படிச்சு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பெரிய டெக்னிக்கல் மேட்டருங்க. ஏற்கனவே வந்து பல மாநிலங்கள்ல வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பார்த்து கொடுப்பாங்க. அதாவது இந்த மாநிலத்துல இதெல்லாம் செய்யும் போது அது ஏற்றதாக இருக்கிறா, வான்வெளி பரப்பு ஏற்றதாக இருக்கா, இப்ப பல விஷயங்கள் அதில் யோசிக்கிறாங்க. அது எதுக்கு வந்து அவர் மனு கொடுக்காருன்னு எனக்கு புரியல. வேற ஏதோ அதுல உள்குத்து இருக்கானே எனக்கு சந்தேகமா இருக்கு. அவரோட போனவங்களை போய் பார்த்தா அவங்களுக்கு ஏதோ அதுல பெர்சனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதுல என்ன தமிழ்நாட்டுக்கு என்னங்க கிடைக்க போகுது அதுல சிஏபிஎஸ் இங்க கொண்டு வர்றதுல? அது ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்க. ஒரு பார்டர் ஸ்டேட்ல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அதை அவங்க பரிசோதனை பண்ணி பார்த்துருப்பாங்க. அது வந்து ஆர்மி, அப்புறம் வந்து பாதுகாப்பு அமைச்சகம், உள்துறை அமைச்சகம்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு. முதலமைச்சர் கோரிக்கை மனு கொடுத்து அது எப்படி நடக்கும்? எந்த முதலமைச்சரா இருந்தாலும் அது எதுக்கு அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அது கொடுத்துருக்குறாங்கன்னு அதுவும் எனக்கு சுத்தமா, அது நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுங்க, அது ரொம்ப ஃபேக்கா தெரிஞ்சது. இதான் உள்நோக்கம் இருக்கு. அப்போ ஒட்டு மொத்தமா இந்த ஒரு 4 ஐட்டத்தை கொடுக்கறதுக்கு தான் இவர் 1 கோடி ரூபாய் செலவழிச்சுட்டு போனாரா? மீட் பண்ணி எதுவும் விளக்கமும் கொடுக்கல, ரிட்டர்ன் ஆயாச்சு. சரி, கட்சி ரீதியா ஏதாவது சோனியா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் பார்த்துட்டு வந்துருப்போம். ஏன்னா பேனர்லாம் வச்சிருந்தாங்க காங்கிரஸ்காரங்க, பாவம் டெல்லிக்காரங்க கை செலவுலாம் பண்ணி ராகுல் காந்தி கையெல்லாம் பிடிச்சிட்டு ஒசர தூக்கிட்டு நிக்கிற மாதிரி பேனர்லாம் வச்சிருந்தாங்க. கடைசியில் அவங்கள பார்க்கல, அவங்க நேரம் கொடுக்கல, என்னன்னு தெரியல. ஏன்னா கர்நாடகால அவங்களுக்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அவங்க முதலமைச்சரை மாத்துறாங்க கர்நாடகால. அப்ப இவரு கேரளாவுக்கும் அவர் போல சார், தொடர்ச்சியா காங்கிரஸ் புறக்கணிக்கிற மாதிரி இருக்கு. முதலமைச்சரோட பதவியேற்பு விழாவுக்கு போகணும்னு கூட கட்டாயம் இல்லைங்க. பட் ஸ்டாலின் காங்கிரஸோட கூட்டணி இருக்கும்போது டெல்லி போனா கண்டிப்பா வந்து அவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி பார்த்துட்டு தான் வருவாரு. இங்க கம்யூனிஸ்டும் கூட்டணியில இருக்காங்க, அவங்களும் நேஷனல் பார்ட்டிங்க, சிபிஎம், அவங்களையும் பார்த்துருக்கணும்லன்ற. சிபிஎம் பார்த்துருக்கணுமா வேண்டாமா? அவங்களுமே இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பினராயி விஜயன் அவர்கள் மீது இடி ரைடு நடக்குது. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூட கண்டிக்கிறாரு. ஆனா முதலமைச்சராக கூடிய விஜய் அவர்கள் வாய் திறக்கவே மாட்டாரு. அது ஏன் இன்னும் கண்டிக்காம இருக்காரு? கண்டிக்க வேண்டும் என்று அவங்க வெளிப்படையாக கேட்கிற நிலைமைக்கு இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போதுதான் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 20 சொச்சம் பேரையும் கலட்டி விட்டுருவாரோ சபாநாயகர்னு எனக்கு சந்தேகம் வருது. ஏன்னா கம்யூனிஸ்டுகளை நம்பி வந்து நம்ம எப்படி ஆட்சியை ஓட்டுறதுங்கிற ஒரு கவலை இப்பவுமே வந்திருக்கோம். 2 4ங்க. அது காங்கிரஸ் ஒரு 5 நாள் 9. இப்பவுமே காங்கிரஸ் கட்சி நீங்க சொன்ன ஆரம்பத்துல சொன்ன கேரளா பதவியேற்பு விழாவாக இருந்தாலும் சரிதான், இப்போ பார்க்காதா இருந்தாலும் சரிதான், ஏதோ ஒரு வகையில ஒரு மனஸ்தாபம் இருக்குன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப 5 நாள் 9 போச்சுன்னா ஆட்சிக்கு மெஜாரிட்டி இல்லை. அப்போ ஏதாவது ஒரு வகையில ஒரு மெஜாரிட்டியை கிரியேட் பண்ணணும்ல. அதுக்கான ஒரே வழி என்ன? சட்டமன்றத்தோட எண்ணிக்கையை குறைக்கிறது தானே. அப்புறம் இடைத்தேர்தல் போகும்போது ஜெயிச்சுக்கலாம். எடப்பாடி பழனிசாமி சட்டமன்ற எண்ணிக்கையை குறைச்சுதானங்க அவர் ஓட்டுனாரு. இல்ல சேம் ரூட்டு தானே. இங்க சொல்லி கொடுப்பாங்கல்ல, நம்ம சட்டசபை செயலகத்துல இருக்கவங்க சொல்லுவாங்கல்ல, ஐயா இது 7 வருஷத்துக்கு முன்னாடி இப்படித்தாங்க ஐயா இருந்துன்னு. இங்கதான் ஜால்ரா மன்னர்களாச்சா எல்லாரும். அப்ப அதான் ஈஸி ரூட்னு நினைச்சிருப்பாங்க. ஈஸி ரூட்னா அப்போ ஏன்னா இவங்களா போய் சிக்கினது தானே, அது இவங்களா தான் போய் சிக்கினாங்க. அப்ப 25 பேரு இன்னைக்கு வந்து மன்னிப்பு கடிதம் கொடுத்து கட்சி தாவல் குற்றத்தை வந்து ரத்து பண்ணிட்டாருன்னு வைங்க சபாநாயகர். அப்படின்னா அவங்க போட்ட ஓட்டு, நம்பிக்கை தீர்மானத்துல ஆதரவா போட்ட ஓட்டு, அதானே கட்சி தாவல் குற்றத்துக்கான அடிப்படை. நீங்க அந்த குற்றம் பண்ணதுனாலதானுங்க உங்களுக்கு வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் வருது. கண்டிப்பா. அப்ப அதை ரத்து பண்ண முடியுமா? இந்த மனுவை நீங்க வாபஸ் கொடுத்துட்டீங்க, வாபஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சபாநாயகர் ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு.
அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்க குற்றம் வந்து இல்லைன்னு ஆயிடுது, நல்லிஃபை ஆயிடுது. குற்றம் எதுல இருந்து வந்தது? குற்றம் ஓட்டு போட்டதுல இருந்துலாம் வந்தது. அப்ப ஓட்டு போட்டதும் அதை என்ன பண்றது? அப்போ நிறைய கேள்விகள் வருதுங்க, இதுல இயல்பான கேள்விகள் வருது. சார், இவங்களை விட்டுட்டு அதிமுக பக்கம் போக வேண்டிய நிலைமை என்ன? ஏன்னா இவங்கள எண்ணிக்கை இருக்கு. இப்போ கம்யூனிஸ்ட்ல இருந்து எல்லாருமே இப்படி எதிர்க்க சொல்லுவாங்க. அதற்காக வந்துட்டு இந்த முடிவை நோக்கி விஜய் போறாரு. அப்ப பாஜகவோட மிதவாதத்தோடு இவர் போக போகிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிற முடியுதா இவருடைய நிலைப்பாடுனால? அது தெரியலங்க. பிஜேபியோட அவர் போவாரா? அதெல்லாம் ரொம்ப லாங் கொஸ்டின்ஸ். அதுக்குள்ள எனக்கு ஆன்சர் கிடையாது. ஆனா இந்த 15 நாட்களுக்குள்ள பெரிய பெரிய அரசியல் ரீதியான குழப்பங்கள் இருக்கு. ஒரு விஷயத்துல இது ஒரு தெளிவு இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணல. அது போக முதலமைச்சரோட அணுகுமுறை, அவர் இதுவரைக்கும் முதலமைச்சரான பிறகு ஒரு பப்ளிக்கா ஏதாவது பேசி அந்த ஒரே ஒரு அக்செப்டன்ஸ் ஸ்பீச் மட்டும்தாங்க. அது பவர் சென்டரே கிடையாது, நான் தான் எல்லாம், அவர் ஆடி ஆடி பார்க்கணும், அது அந்த ஒரே ஒரு பேச்சு தாங்க. அது ரிட்டன் டயலாக் நல்லா தெரிஞ்சது. அது அதை தாண்டி அடுத்த ரிட்டன் டயலாக்கு அவர் இன்னும் போகவே இல்லை. அதாவது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டா அவரால் பதில் சொல்ல முடியாது, அப்படிதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதிகாரிகள் கூட்டத்திலயும் அவர் எதுவும் பேசின மாதிரி தெரியலங்க. அதிகாரிகள் கூட்டத்திலயும் மௌனமா உட்கார்ந்துருக்காருங்க. நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுக்கிறாரு. அவர் மனசுல என்ன ஓடுதுன்னு நமக்கு தெரியல. அதனால சில நடவடிக்கைகள் எங்களால் எடுக்க முடியலன்னா நம்ம நண்பர்கள் அப்படித்தான் சொல்றாங்க. சரி, முதலமைச்சர் ஏதாவது பேசி டிஸ்கஸ் பண்ணாருன்னா அவர் என்ன விரும்புறாருன்னு நம்ம புரிஞ்சுக்கிடலாம். அவர் எதையுமே டிஸ்கஸ் பண்ணல, அப்ப நம்ம என்னத்தை புரிஞ்சுக்க? சோ அப்படியே இருக்கிறது ஓடட்டும்னு நாங்க ஓடுறோம் அப்படின்னு தான் அதிகாரிகள் சொல்றாங்க. அப்போ மிக இயல்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வரும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு தொழில்களை முயற்சி பண்ணிருந்தீங்க. ரொம்ப நன்றி சார்.